தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை அண்ணா சாலையில் உள்ள ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த நிறுவனத்தில் 3வது நாளாக சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், 3வது நாளாக தொடரக்கூடிய சோதனை எதுவும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர் தொடர்புடைய இடங்களில் 3வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ராமலிங்கம் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் தான் 3வது நாளாக இந்த சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னை, பெங்களூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட 26 இடங்களில் இந்த சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. வருமான வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கடந்த 2016ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் ராமலிங்கம் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் 152 கோடி ரூபாய் சிக்கியிருந்தது. அது தொடர்பான விசாரணை இந்த நிலுவையில் இருக்கிறது. தற்போது மீண்டும் 2வது முறையாக இந்த சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது 3வது நாளாக இந்த சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சோதனை இன்றுடன் நிறைவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.